ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூப்பரான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். நல்ல கம கமன்னு நல்ல வாசனையோட மண் சட்டியில் இந்த கோலா மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப அருமையாக செய்ய போகிறோம். மசாலா எல்லாம் நம்மளே அரைச்சி செய்கிறதுனால இந்த மீன் குழம்புக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும், மண் சட்டியில் செய்கிறதுனால கூடுதல் சுவையும் கிடைக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோலா மீன் குழம்பு செய்கிறதுக்கு 1/2 கிலோ கோலா மீன் வாங்கியிருக்கேன். இந்த கோலா மீனை நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம மசாலா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 25லேருந்து 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த அளவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா 1/2 கிலோ மீன் வந்து எந்த மீன் செஞ்சாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக வரும். ஒரு 25 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் நிறம் மாதிரி வந்த உடனே இதில் நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா 3 தக்காளி வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் இன்னும் நல்லா மசிகிறதுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி வெங்காயம் நல்லா இந்த மசிஞ்சு வரட்டும். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஜாரில் ஒரு பெரிய பத்தை தேங்காய் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நான் வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டேன். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நம்ம இதை இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும். ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா மிளகாத்தூள்லாம் வந்து நிறம் மாறி கறிக்கிறோம். அதுக்காக வந்து நீங்கள் உடனே தான் இதை வந்து அடுத்தடுத்த பொருள் சேர்த்துடணும். இப்போ வந்து இதை வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே தேங்காய்லாம் மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மிக்ஸை இப்போ வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா இந்த சூட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நான் ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாரில் நல்லா இந்த மசாலா ஆறுனதுக்கப்புறமா தான் நான் வந்து தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துடுவேன். அரைச்சிட்டு வந்து ஒரு ஓரமாக வச்சாச்சு. நம்ம இப்போ வந்து குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதே மண்பானையில் லைட்டாக கழுவிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானோடனே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் நேரம் மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கோங்க. அந்த ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த மிக்ஸி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு லெமன் சைஸை விட அதிகமான அளவு புளி சேர்த்துருக்கேன். புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா இந்த குழம்பு கொதித்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக புளிப்பு காரம்லாம் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான குழம்பாக இருந்துச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மீன்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஏற்கனவே, அந்த மீன்கள் எல்லாத்தையுமே நான் வந்து தள்ளி கொஞ்சம் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா மெதுவாக நம்ம வந்து இந்த மீன்கள் எல்லாத்தையும் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி உள்ளே அப்படியே தள்ளி விட்டுடலாம். எல்லா மீனும் உள்ளுக்குள்ளே போனால் தான் நமக்கு வந்து இந்த மசாலா எல்லாம் மீனுக்குள்ளே பிடிச்சி நமக்கு சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்கும். மண் சட்டியில் வைக்கிறதுனால நான் வந்து கொஞ்ச நேரம் இந்த மீன்களை சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சிம்லேயே வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் வேக வச்சுட்டேன். அவ்வளோ நேரம் தேவை கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மீனுக்குள்ளே நிறைய மசாலா இந்த உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து இது பண்ணி பார்க்கும்போது நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக மீன்லாம் நல்லா வெந்து வந்துருந்துச்சு. பாருங்கள், செம்ம சூப்பராக இருந்துச்சு சாப்பிடும் போது. இப்போ மீன் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் சேர்த்துக்கல. இப்போ வந்து நம்ம இந்த மீன் குழம்பை அப்படியே ஒரு தட்டில் போட்டு பரிமாறுவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்ட்டு. அதுக்கு சுட சுட ஒயிட் ரைஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஒயிட் ரைஸ் வந்து நான் வந்து தட்டில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த மீன் குழம்பு சேர்த்துக்கிட்டு கூடவே வந்து நெத்திலி ஃப்ரை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு சாப்பாடு இதுதான். சண்டே ஸ்பெஷலாக இதுதான் நாங்கள் வந்து சண்டே அன்னைக்கு ரெடி பண்ணியிருந்தோம்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம சேனலில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு புது வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.